Hi, வணக்கம் வெல்கம் பேக் யூஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. NCDEX மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டு தான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்னாச்சுன்னா 12th டிசம்பர் பர்ஃபார்மன்ஸ் தான் 2 டேஸாக கண்டினியூஷனாக மார்க்கெட்டு பை தான் போட்டிருக்காரு. இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான். இப்போ டோட்டல் சில்வர் பார்க்கும்போது 6252 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்காரு. அதே மாதிரி கோல்டு பார்த்துட்டாலும் கோல்டு உங்களுக்கு தெரியும் அப்ராக்சிமேட் 1395 பாயிண்ட்ஸாக அப் ட்ரெண்டில் இன்றைக்கி கொடுத்த ட்ரேட் தான். இன்றைக்கி 10:53 கொடுத்த ட்ரேட் தான் அப்ராக்சிமேட்டு 1400 பாயிண்ட்ஸ் மேலே தான் போட்டிருந்தது. 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்கேல்பிங் தான் இந்த ஸ்கேல்பிங் இன்ட்ராடே. அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் WinTraderல லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்னச்சுன்னா பார் சார்ட் தான். இது சைட்வேஸ் மார்க்கெட்டை அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டு கரெக்டாக ரிவர்ஸ் போனது எந்த பாயிண்டில் தான் ஹோல்ட் பண்ணணுமா, அதான் மார்க்கெட் இகேன் மேலே ஏறுமா, ஸ்ட்ராங் பிரேக் அவுட், இதெல்லாம் இந்த சார்ட் நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐடென்டிஃபை பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இன்றைக்கி கோல்டு தான். கோல்டு பார்த்துட்டா 50 மினிட்ஸ் 5 ஸ்கேல்பிங் தான், 15 தான் இன்ட்ராடேக்கு வைக்கணும். 15 பார்க்கும்போது நம்ம லேட்டஸ்ட் பைசிக்கல் கொடுத்தது அப்ராக்சிமேட்லி 11th தான். இப்போ இன்றைக்கி 12th இன்றைக்கி கண்டினியூ போட்டிருக்காரு. ரெசிஸ்டன்ஸு ஸ்ட்ராங்காக கட் பண்ணிவிட்டு மார்னிங்லேயே கட் பண்ணிவிட்டு அது கட் பண்ணும்போது நல்லா மார்க்கெட் மேலே அப்ராக்சிமேட் 11:30 கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நல்லா பிரேக் அவுட் தான். இந்த ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. கண்டினியூஷன் போகும்போது ரீஎன்ட்ரி தான் கொடுக்கும். இப்போ லேட்டஸ்ட் சிக்னல் இப்போ நம்ம க்ரீன் கலர் அப்பாரோ வந்து பை தான், ரெட்டு செல்லு தான். இப்போ லேட்டஸ்ட் சிக்னல் கொடுக்கும்போது நம்ம டீட்டெயில்ஸு டைமு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டு கீழே மேலே கொடுக்கும். இப்போ இது சிக்னல் வரும்போது நம்ம கன்ஃபர்மேஷன் இப்போ கீழே கன்ஃபர்மேஷன் பார்த்து இருக்குது. அந்த கலரு க்ரீனாக வரணும், கேண்டில் கலரும் க்ரீனாக வரணும். இப்போ இது ரெண்டுமே ஓகேயாக இருக்கும்போது மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ இது க்ரீன் வரும்போது கீழே க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ அது ரெசிஸ்டன்ஸ் எகெயின் கட் பண்ணும்போது மார்க்கெட் எகெயின் மேலே தான் போட்டிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் போயதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு சைட்வேஸ் இந்த பாயிண்ட்டுக்கு சைட்வேஸ் போயதுக்கு அப்புறம் தான் எகெயின் பிரேக் அவுட் போயிடுச்சு. ஆனால் இந்த கலர் சேஞ்ச் வந்து செல்லில் அந்த பாயிண்ட் எக்ஸிட் பண்ணதுக்காக சொல்லியிருக்கேன். ஆனால் கீழே க்ரீன் இருக்கும்போது எகெயின் மேலே ஏறும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் தான் அது எகெயின். ஆனால் கீழே செல்லு எடுக்கணும்னா கீழே மேலே ரெட் இருக்கும்போது மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ இந்த பாயிண்ட் சைட்வேஸ் தான், அது வார்னிங் தான், எக்ஸிட் பண்ணலாம் அந்த பாயிண்ட்டுக்கு. எகெயின் பிரேக் அவுட் போட்டால் இந்த இடத்துக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குமே இந்த கார்னரில். இப்போ அது எகெயின் 2 டைம் பிரேக் அவுட் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி மார்னிங்லேயே பிரேக் அவுட் போயிடுது. அப்ராக்சிமேட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தான், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த டைமில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காது. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். தைரியமாக 3 டார்கெட்ஸ் அச்சு அது சான்ஸு இருக்குது. அதுதான் சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. அது 5 மினிட்ஸில் பார்க்கும்போது 5ல் மார்னிங்கில் ஒரு டவுன் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறிது. லாஸ்ட்டு சிக்னல் கொடுத்து 10:53 தான் அந்த டைமில் என்ட்ரி பாயிண்ட்டு கீழே டார்கெட்டு பார்க்கும்போது 1551 பாயிண்ட்ஸ் அப்படி எகெயின் மார்க்கெட் மேலே ஏறிட்ட நல்லா ரிட்டர்ன்ஸு தான். ஃபஸ்ட்டு ட்ரேடு மிஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டின்னு எகெயின் பிரேக் அவுட் போகும்போது எடுக்கலாம். அந்த கீழே ஒரு ட்ரேடு அந்த பாயிண்ட்டுக்கு சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். ஓகே, இப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன். எக்ஸ்ட்ரா கலர் சைட்வேஸ் க்ரீன் சிக்னல் வரும்போது க்ரீனு மேட்சாக வரணும். சிக்னல் கன்ஃபர்மேஷன் எல்லாம் ஓகே அந்த ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி சில்வர்லும் பார்த்துட்டா சில்வர்லும் இதே மாதிரி தான். இது கேப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு பிரேக் அவுட் போயிது. அது நல்லா மேலே ஏறிட்டு க்ளோசிங் லெவலில் இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட் மேலே தான். இப்போ இந்த இடத்துக்கு எகெயின் பிரேக் அவுட் போய்டும். மார்னிங்கில் டவுன் போயதுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் போயிடுச்சு. ஆனால் சாஃப்ட்வேர் கீழே க்ரீன் இருக்கும்போது தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. அது இப்படி மார்க்கெட் மேலே தான் பார்த்துருக்கா. 6690 பாயிண்ட்ஸ் அப்டல் தான். இப்படி மார்க்கெட் அப்டல் தான், தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம் சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செல்லு இதே மாதிரி தான். ரெட்டு மேட்ச் ஆகும் போது தான் ட்ரேட் எடுக்க முடியும். இந்த இடத்துக்கு சைட்வேஸ் தான் கொடுத்தா அதுக்கப்புறம் சப்போர்ட்டு கட் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே போட்டுக்க. ஆனால் இது வெக்கம் கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எகெயின் பிரேக் போகவே இல்லை. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் சிக்னல் கொடுத்தது. ஓகே, இப்போ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்ட்ராட்டஜியாக நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 இது நம்ம சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் லைவாக உங்களுக்கு பார்க்கலாம். லைவ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்காக கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. ஏதாவது டவுட் இருந்தால் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது உங்களுக்கு தைரியமாக கால் பண்ணுறதா இன்னைக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்காரு. ஓகே, தேங்க்யூ.